கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் பகுதியில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் லட்சுமணன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பரிசு பெட்டி சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள், வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றி தருகிறேன் என அவர் தெரிவித்தார். போட்டியிடுகிற வேட்பாளராகிய எனக்கு பரிசு பெட்டி சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள், எனக்கு தகுதி இருக்கிறது, தேர்தலில் உங்களுக்கு அளித்திருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவேன், மக்கள் பிரச்சனைகளை கையாள தெரியும் என்று நான் வாக்குகளை கேட்கிறேன். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் என்.ஆர். சிவபதி கவுல்பாளையம், நெடுவாசல், கல்பாடி, அய்யலூர், எரையச்சமுத்திரம், சிறுவாச்சூர் உட்பட பல்வேறு கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். மக்களின் தேவைகளை அறிந்து அதனை உடனடியாக பூர்த்தி செய்ய கூப்பிட்டவுடன் ஓடிவந்து பணியாற்ற இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள் என அவர் பிரச்சாரம் செய்தார். இந்த தேர்தலில் மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி, மாநிலத்திலே அம்மாவின் ஆட்சி அமைவதற்கு இது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் ஒரு உண்மையான அங்கீகாரம் கொடுக்கின்ற தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை முதலில் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கின்றேன். கோவை நாடாளுமன்ற தொகுதி மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் மகேந்திரன் கோவை ஆவாரம்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் வீடு வீடாகவும் கடை கடையாகவும் சென்று வாக்கு சேகரித்தார். வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் கோவை தொகுதி காஸ்டல் சின்னத்தில் வேட்பாளராக அடிப்படை வசதிகள் மேம்படுத்தல் போன்ற நோக்கங்களோடு நான் இந்த தேர்தலை சந்திக்கிறேன். சென்னை பெரம்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராஜேஷ் வியாசர்பாடியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் எம்எல்ஏ வெற்றிவேல் பெரம்பூர் தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை என்றும், தைரியம் இருந்தால் பாதுகாவலர்கள் இல்லாமல் அவர் தனியாக வாக்கு கேட்டு செல்ல முடியுமா எனவும் தெரிவித்தார். ஆட்டோ இல்லாம, வேன் இல்லாம நடந்து போக சொல்லுங்க, ஜீப் இல்லாமல் நடந்து போய் மக்கள் ஒரு 10 பேரை சேர்ந்துச்சு வாக்கு இப்படி நின்று தைரியம் இருந்தா யாருமே அவர் கூட இருக்கக்கூடாது. யாருமே அவர் கூட இல்லாமல் இப்படி கையெடுத்து கும்பிட்டு, அம்மா எனக்கு நான் சிட்டிங் எம்எல்ஏ அப்படின்னு எனக்கு நான் பண்ண தொகுதிக்காக நிறைய எண்ணற்ற திட்டங்கள் பண்ணி கொடுத்துருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டோம். அப்போ நான் ஒத்துக்கிறேன், அவர் நல்ல ஒரு வேட்பாளர், நான் நல்ல ஒரு வேட்பாளர், திரும்பி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் மக்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் கனிமொழி அப்பகுதியின் தண்ணீர் பிரச்சினை தீர சீவலப்பேரி கூட்டு குடிநீர் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றார். கோவில்பட்டி அருகே உள்ள ஆவல்நத்தம், தோணுக்கால், வானரமுட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவரை பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். நீண்ட நாள் கோரிக்கை தண்ணி இல்ல அப்படிங்கிற பிரச்சனைக்காக சீவலப்பேரி கூட்டு குடிநீர் திட்டம் விரிவுபடுத்தி இந்த பகுதிக்கு பண்ணுவோமா? திமுக தலைவர் கலைஞர் ஆட்சியில் இருந்த பொழுதுதான் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம். நிச்சயமா அதை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் அதை விரிவுபடுத்தி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கூட்டு குடிநீர் திட்டத்தால் பயன்படுத்தி உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து தரும். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ஹெச். ராஜா காரைக்குடியை அடுத்த கோவிலூரில் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். கொடுப்பவர்கள் யார், தடுப்பவர்கள் யார் என்று பார்த்து வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். அம்மா அவருடைய அரசாங்கம் பொங்கலுக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? வந்ததில்ல. ஆனா அது கொடுக்க கூடாதுன்னு கேஸ் போட்டது யாரு? கொடுக்கறவர் யாரு, தடுக்கிறவர் யாருன்னு ரெண்டும் தெரிஞ்சாதானே நாம தடுமாற்றம் இல்லாம தாமரைக்கு ஓட்டு போட முடியும்.